அசிங்கமா இருக்கு. இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டேமேன்னு நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. பூங்கொடி பிறந்த வயித்துல இவனும் பிறந்திருக்கான்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவனால எப்படி பூங்கொடி மேல பழிய தூக்கி போட முடிஞ்சது? என் பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டானே. ஒரு பொய்ய சொல்லி அவ வாழ்க்கையவே நாசமாக்கிட்டானே. இல்ல, அவனை போய் நான் சும்மா விட போறதில்ல. இப்பே போய் கேக்குறேன். என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிறேன். ஐயோ அத்தை இருங்க, வேண்டாம் அத்தை. ஏற்கனவே மாமா ரொம்ப கோவமா இருக்காரு. இருக்கட்டுமே, அவர் கோவம் என்னன்னு நான் பாத்துறேன். ஐயோ அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. ஏற்கனவே உங்க பையன் எல்லார் முன்னாடியும் வச்சு அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். எல்லார் முன்னாடியும் சொல்லலாம், சாமி முன்னாடி வந்து சத்தியம் பண்ண முடியுமா? அந்த சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி இவன் இல்லைன்னு சொல்லட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். தள்ளு. அத்தை 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 சொல்றாரு கேளுங்க, நில்லுங்க. டேய், இங்க வாடா. ஒரு என்னம்மா வாடா சொல்றேல, வாடா அங்க வாடா. அத்தை அத்தை என்னம்மா என்னன்னு சொல்லுமா. மா சக்தி, உன்னால பூங்கொடி வாழ்க்கைய அழிஞ்சு நாசமா போகுது. நீ இப்ப சொல்லு, சாமி மேல சத்தியமா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணல? என்னடா யோசிக்கிற? அப்ப நீ எல்லாரும் முன்னாடி போய் தானே சொன்ன? பூங்கொடிய பழி வாங்கிட்டேல? சத்தியமா நான் அவளை லவ் பண்ணல. உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணட்டா, இல்ல அப்பா மேல சத்தியம் பண்ணட்டா? இந்த டிராமால என்கிட்ட வேலைக்கு ஆகாது. போய் வேலையை பாரு, போமா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சுடு சொல்றேன் எதுவுமே இல்லையா? இதான் பொண்ணை வளர்க்குற லட்சணமா? உன் பொண்ணு என் பையனை மயக்கினாளா இல்லைன்னு உன் பொண்ணை சொல்ல சொல்லு. உங்க பொண்ணு என் பையனால கெட்டு போடலன்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டா உன் பொண்ணால என் பையன் வாழ்க்கை கெட்டு போகாதுல்ல? இதை விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. இதை நீ விட்டுட்டேன்னா அப்புறம் உன்னால எப்பயுமே சொல்ல முடியாது. வா, வந்து உண்மையை சொல்லு. ஏன் மேலதான் அத்தை தப்பு? ஸ்ருதி எந்த தப்பும் பண்ணல அத்தை. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அத்தை. நான் தான் காரணம். அப்பாடா,
எப்படியோ ஒரு சனியனை வீட்டை விட்டு ஒழிச்சிட்டோம். இனிமே நமக்கு கவலையே இல்ல. இந்த வீட்ல நாம வச்சதுதான் சட்டம். நிம்மதியா இருக்கலாம்ல. ஸ்ருதி